நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. கலாநிதி ஷுக்ரி அவர்கள் எழுதிய நலீம் ஹாஜியாரனுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலே வணிகமும் அவருடைய வளர்ச்சியும் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பேருவளையினுடைய அனாச்சாரங்களையும் அவர் திருத்தி இருக்கின்றார். அது தொடர்பான விவரங்களையும் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். அல்லாவின் பேரருளாலும் தனது கடுமையான உழைப்பு, தன்னம்பிக்கை, தளரா முயற்சியினாலும் இலங்கையில் மாணிக்கக்கல் வணிகத் துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுக்கொண்ட நலீம் ஹாஜியாரின் வணிக முயற்சிகள் நாட்டின் எல்லையை தாண்டி பல்வேறு நாடுகளை தழுவி சர்வதேச பரிமாணத்தை பெற்றன. நம்பிக்கையும் நாணயமும் மிக்க ஒரு மாணிக்க வியாபாரி என்ற வகையில் அவரது பெயர் பல நாடுகளிலும் மாணிக்கக்கல் வியாபாரத்தோடு தொடர்புடைய வணிக வட்டங்களில் பிரபல்யமாகியது. இலங்கையில் எந்த ஒரு பகுதியிலாவது பெறுமதியான மாணிக்கக்கல் கிடைத்தால் அதற்கு ஒரு நியாயமான விலையை பெறுவதற்காக மாணிக்க வியாபாரிகள் வேறுவலைக்கு நலீம் ஹாஜியாரை சந்திக்க வந்தது போன்று அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஹாங்காங் ஆகிய சர்வதேச புகழ்பெற்ற மாணிக்கக்கல் வர்த்தகர்கள் தலை சிறந்த பெறுமதியான விலை மதிப்புமிக்க மாணிக்கக்கல்களை பெறுவதற்காக நலீம் ஹாஜியாரை நாடி இலங்கைக்கு வர ஆரம்பித்தனர். இந்த கால பிரிவிலேயே நலீம் ஹாஜியாரின் புகழ் ஒரு மாணிக்கக்கல் வர்த்தகர் என்ற வகையில் பல நாடுகளிலும் பரவ ஆரம்பித்தது. இஸ்லாமிய பண்பாட்டில் பயணம் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது. அல் குர்ஆன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பூமியில் பயணம் செய்து அல்லாவின் அத்தாட்சிகளை அவதானித்து உணர்ச்சி பெறும்படி விசுவாசிகளை பணிக்கிறது. புனித ஹஜ்ஜு கடமை முஸ்லிம்களின் பயணங்களுக்கு ஓர் உந்துதல் சக்தியாக அமைந்தது. இதன் காரணமாக முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பெரும் பயண பாரம்பரியமே உருவாகியது. அரபிலக்கிய வரலாற்றில் பயண இலக்கியம் ஒரு தனிப்பட்ட துறையாக வளர்ச்சியடைந்தது. அல் மசூதி, இப்னு மதூதா, இப்னு ஜுபைர் ஆகியோர் பயண நூல்கள் வரலாற்று பொக்கிஷங்களாகவும் இலக்கிய ஆக்கங்களாகவும் கணிக்கப்படுகின்றன. நலீம் ஹாஜியாரின் இந்த பண்பாட்டு பாரம்பரியம் பற்றி படித்தவர் அல்ல, ஆனால் இந்த பண்பாட்டை பாத்தியதையாக பெற்ற முஸ்லிம் உம்மத்தின் ஒரு அங்கம். 1970ஆம் ஆண்டு நலீம் ஹாஜியார் உலக சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொண்டார். பாடசாலையில் பூகோள பாடத்தில் உலக படத்தின் பல நாடுகளை பார்த்து அறிவை பெறும் பாக்கியத்தை இழந்த அவர் அல்லாவின் அருளால் உலகில் பல நாடுகளை தரிசித்து பார்வையிட்டு அனுபவ அறிவை பெறும் பாக்கியத்தை பெற்றதால் இந்த உலக சுற்றுலா அவரது பார்வையையும் நோக்கியையும் விசாலமடைய செய்து சிந்தனையை விரிவாக்கி பல புது அனுபவங்களை அவருக்கு நிச்சயம் அளித்திருத்தல் வேண்டும். வணிக வளர்ச்சியில் ஒரு சர்வதேச பரிமாணத்தை அவர் எட்டிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட தான் பிறந்த மண்ணிலும் நாட்டிலும் அவர் காலூன்றி நின்றார். வணிக வளர்ச்சியோடு இணைந்து அவரது வாழ்வோடு பின்னி பிணைந்து அவரது சமூக பணியும் வளர்ச்சி அடைந்தது. வணிக முயற்சிகளை தாண்டி கூட அவரது சமூக பணி நிகழ்ந்தது. எத்தகைய முக்கியமான வியாபார முயற்சியாக இருந்தாலும் அது எத்துணை லட்சம் ரூபாய்களை தனக்கு ஈட்டி தந்தாலும் சமூக பணியின் முன்பு அதனை ஒரு பொருட்டாகவே மதிக்காத மனப்பண்பு அவரில் மிக உறுதியாக செயல்பட ஆரம்பித்தது. ஒரு நாள் பேருவளை முஸ்லிம் வித்தியாலயத்தில் எதிர்கால வளர்ச்சி தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்வதற்காக ஓர் ஆலோசனை கூட்டம் பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு நலீம் ஹாஜியார் தலைமை வகித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடம் மாணிக்க கற்களை வாங்குவதற்காக பிரான்சிலிருந்து வந்திருந்த சர்வதேச புகழ்பெற்ற வியாபாரி ஒருவர் அவரை சந்திப்பதற்காகவே தனிப்பட்ட ஹெலிகாப்டர் விமானம் மூலம் பேருவளையில் உள்ள நலீம் ஹாஜியார் விளையாட்டரங்கில் வந்திறங்கினார். தனது ஹெலிகாப்டர் இறங்கும் அந்த விளையாட்டரங்கு இன்று புகழ்பெற்ற மாணிக்க வியாபாரியாக விளங்கும் நலீம் ஹாஜியார் சாதாரணமாக நலீமாக அன்றாட உணவுக்காக வசதியற்று வறுமையின் கூரப்பிடியில் சிக்கி தவித்த காலகட்டத்தில் அவரது ஏழை தாய் கயிறு திரிப்பதற்காக மட்டைகளை ஊற வைக்கும் மட்டை குழியாக இருந்ததை அந்த வியாபாரி எங்கே அறிய போகின்றார்? பிரான்சிலிருந்து வந்த அந்த வியாபாரி நலீம் ஹாஜியாரை சந்திக்க அவரது வீட்டுக்கு சென்ற பொழுது அவர் பாடசாலை கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு அந்த வியாபாரியின் வருகை பற்றியும் அவர் கொழும்பிலிருந்து அதற்கென்றே ஒரு ஹெலிகாப்டர் விமானத்தில் வந்திருப்பது பற்றியும் ஹாஜியாருக்கு அறிவிக்கப்பட்டது. நான் தற்பொழுது எனது சமூகத்தின் கல்வி சம்பந்தமான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிறேன். என்னால் அவரை தற்பொழுது சந்திக்க முடியாது எனவும், முடியுமானால் கொழும்பில் சந்திப்போம் எனவும் அவரிடம் கூறுங்கள் என்பதே அந்த வியாபாரியின் வருகையை அறிவித்தோருக்கு அவரின் பதிலாக அமைந்தது. அவர் தனது மார்க்கானுஷ்டானங்கள் சன்மார்க்க சமூக பணிகளுக்கு வியாபார முயற்சிகள் ஒரு தடையாக அமைய என்றுமே அனுமதிப்பதில்லை. நலீம் ஹாஜியார் புனித உம்ரா கடமைக்காக மக்கா சென்று திரும்பும் சந்தர்ப்பங்களில் நீங்கள் நாட்டில் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஒரு பெறுமதியான மாணிக்கக்கல் கிடைத்தது, அதனை குறிப்பிட்ட நபர் ஒருவர் வாங்கிவிட்டார், ஆனால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் இருந்திருந்தால் நிச்சயம் அது உங்களுக்குத்தான் கிடைத்திருக்கும் என
சிலர் கூற கேட்டால், அல்லாஹ் எனக்கென்று எதை வைத்திருக்கிறானோ அது நிச்சயம் எனது கைக்கு வந்து சேரும். எதனை அல்லாஹ் எனக்கன்றி பிறருக்காக என வைத்துள்ளானோ அது அவருக்கு சென்றடையும், அவ்வளவுதான் என்று அந்த இழப்பு பற்றி எத்தகைய உணர்வும் பதட்டமும் இல்லாமல் அவர் மொழியும் வார்த்தைகளை பலமுறை செவியுற்றுள்ளேன் என்று ஷுக்ரி அவர்கள் எழுதுகின்றார்கள். அப்போதெல்லாம் குரான் கூறும் பின்வரும் தத்துவம் எனது உள்ளத்தில் நிழலாடும். இறுதி தீர்ப்புக்குரிய அந்த வேலை பற்றிய ஞானம் அல்லாவிடமே உள்ளது. அவனே மழையை பொழிவிக்கிறான். தாய்மார்களின் கற்பங்களில் வளர்ந்து கொண்டிருப்பவை என்ன என்பதையும் அவனே அறிவான். எந்த ஒரு மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்கப் போகிறான் என்பதை அறிவதில்லை. தான் எந்த பூமியில் மரணம் அடைவோம் என்பதும் எந்த மனிதருக்கும் தெரியாது. நிச்சயமாக அல்லாதான் யாவற்றையும் அறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் உள்ளான். சூரா லுக்மான் 34வது வசனம். தனது விழுமிய பண்புகளாலும் தாராள தன்மையாலும் கொடைச்சிறப்பாலும் சமூகத்தில் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றுக்கொள்ளும் வளர்ச்சி கட்டத்தில் இருந்த அவரை அவர் பிறந்த மண் முதலில் அங்கீகரித்தது. 1970ஆம் ஆண்டு அவர் வெறுவலை சீனங்கோட்டை பள்ளி பரிபாலன சபையின் தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். அவர் பல காரணங்களை கூறி மறுத்த நிலையிலும் மக்கள் அந்த பொறுப்பை அவர் மீது சுமத்தினர். இதனை வெறுமனே ஒரு பதவியாகவும் கௌரவமாகவும் அவர் கருதவில்லை. ஏனெனில் அவரது வியாபாரத்தை பொறுத்த அளவிலோ அல்லது சமூக சன்மார்க்க பணிகளை பொறுத்த அளவிலோ தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை ஏதாவது ஆக்கபூர்வமான ஒரு பணிக்காக பயன்படுத்திக் கொள்வது அவரில் காணப்பட்ட சிறப்பான பண்புகளில் ஒன்றாக அமைந்தது. எனவே தனக்கு கிடைத்த இந்த பதவியை பிறந்த ஊரை பொறுத்தளவில் ஒரு பெரும் சமூக புரட்சியை தோற்றுவிக்க அல்லாஹ் தனக்கு வழங்கிய ஒரு வாய்ப்பாக அவர் கருதினார். அவர் பள்ளிவாசல் தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்த்திய உரை பின்வரும் வகையில் அமைந்தது. அன்பு சகோதரர்களே, எங்கள் ஊரை பொறுத்தளவில் நடைமுறையில் உள்ள இஸ்லாத்துக்கு முரணான சில விடயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு நான் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். இதற்கு நீங்கள் அனைவரும் உங்களது பூரண ஒத்துழைப்பை வழங்க சம்மதிப்பதாயின் நான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன். அவரது இந்த அன்பு வேண்டுகோளை மக்கள் அனைவரும் ஏகோபித்து ஒரு மனதுடன் அங்கீகரித்த நிலையில் அவர் இந்த பதவியையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். பள்ளிவாசல் பரிபாலன சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அவரின் உள்ளம் அவர் சுமந்திருந்த பெரும் பொறுப்பை அவருக்கு உணர்த்தியது. இறைவன் தன் மீது சுமத்தியுள்ள ஓர் அமானிதமாகவே அவர் அதனை கருதினார். செல்வமும் அதனடியாக வாழ்க்கையின் வசதிகளும் ஒரு சமூகத்தில் பெருகும் போது செல்வம் சார்ந்த சில சமூக தீமைகளும் தவறான செயல்முறைகளும் தோற்றம் எடுப்பதுண்டு. ஷாஹ் வலியுல்லா அவர்கள் தங்களது ஹுஜ்ஜத்துல் சாஹல் பாலிகா எனும் பெருநூலிலும் வரலாற்று பேரறிஞர் இப்னு ஹல்தூன் தனது முகதிமாவிலும் ஒரு சமூகத்தின் செல்வமும் வசதியும் பெருகும் பொழுது அதனடியாக சில சமூக தீமைகள் தோன்றி இறுதியில் அந்த சமூகத்தின் அழிவுக்கே காரணமாக அமைவதை மிகவும் சிறப்பாக விளக்கியுள்ளனர். அனைத்துக்கும் மேலாக அல் குர்ஆன் செல்வமும் வாழ்க்கை வசதிகளும் பெருகிய நிலையில் உள்ளத்தின் கீழான உணர்வுகளுக்கு அடிமையாகி தார்மீக ஒழுக்க வரம்புகளை மீறி வாழ்ந்த சமூகங்களின் நிலையையும் அவை அல்லாவின் தண்டனைக்கு ஆளாகி அழிக்கப்பட்டதையும் பல இடங்களில் மிக உயிரோட்டத்துடன் விளக்குகிறது. மேலும் அல்லாஹ் ஓர் ஊரை எடுத்துக்காட்டாக கூறுகிறான். அந்த ஊர் மக்கள் அமைதியுடனும் நிம்மதியாகவும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எல்லா திசைகளில் இருந்தும் வாழ்க்கை சாதனங்கள் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தன. இந்நிலையில் அவர்கள் அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நன்றி மறக்கலாயினர். அப்பொழுது அல்லாஹ் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீவினையின் விளைவை சுவைக்க செய்தான். பசி, அச்சம் எனும் துன்பங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டன. அந்நகல் 112வது வசனம். மாணிக்கக்கல் வியாபாரத்தின் வளர்ச்சி காரணமாக செல்வமும் வாழ்க்கையின் வசதிகளும் வந்து குவிந்த நிலையில் பண்டைய பெருமைமிக்க வேறுவலை சமூகம் படிப்படியாக அதன் பாரம்பரிய இஸ்லாமிய நெறிமுறைகளையும் மரபுகளையும் மீறி செயல்படுவதை நலிமுஹாஜியாரினால் அவதானிக்க முடிந்தது. வேறுவலை மக்கள் நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தின் வாரிசுகளாக விளங்கினர். சன்மார்க்க உணர்வும் பக்தி நிறை வாழ்வும் சமூக பணிக்கு தங்களது செல்வத்தை மாறி வழங்கும் உயர் பண்புகளும் அவர்கள் பால் காணப்பட்டன. பெருகி வரும் செல்வ வளம் காரணமாக அந்த விழுமிய உயர்ந்த பாரம்பரியங்கள் நலிந்துவிடக் கூடாது என்ற கவலையும் கரிசனையும் நலிம் ஹாஜியார் பால் காணப்பட்டது. வேறுவலையில் திருமணங்கள் மிக ஆடம்பரமாக நடைபெற்றன. இஸ்லாத்திற்கு முரணான பல நடைமுறைகள் இந்த திருமண வைபவங்களில் இடம்பெறலாயின. திருமணங்களில் மகர் தொகை 100 காலஞ்சி பொன் அளிக்கப்படும் என சபையில் அறிவிக்கப்படும். வசதி படைத்தோர் வசதி அற்றோர் அனைவரும் 100 களஞ்சி பொன் கொடுப்பதாக அறிவிப்பர். அன்றைய கணிப்பீட்டின்படி அதன் பெறுமதி 1.5 லட்சம் ரூபாயாக இருந்தது. இவ்வளவு பெருமளவு தொகையை கொண்ட மகர் பற்றி திருமண வைபவத்தின் மீது
பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டாலும் அது கொடுக்கப்படுவதில்லை. நலீம் ஹாஜியார் பள்ளிவாசல் சபையின் தலைவராக பதவியேற்றதும் மகர் பற்றியும் அது தொடர்பான விதிகள் பற்றியும் பள்ளிவாசலில் ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்தார். மகர் என்பது உரிய முறையில் இஸ்லாமிய சட்ட விதிகளுக்கேற்ப வழங்கப்பட வேண்டும் என்ற அவர்களது விளக்கத்தை அனைவரும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டார்கள். வேறுவழியில் திருமண வைபவங்களில் சில நடைமுறைகள் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு முற்றிலும் முரணான வகையிலும் திருமணங்களின் புனிதத்துவத்தை மாசுபடுத்தும் வகையிலும் அமைந்ததை கண்ட அவரது உள்ளம் கவலை அடைந்தது. திருமண விழாக்களில் மேற்கத்திய பாணியில் அமைந்த பேண்ட் வாத்திய கச்சேரி, அழகு நங்கையர்களின் ஆபாச நடனங்கள் இடம்பெறலாயின. சில திருமண விழாக்களின் பொழுது திருமண வீடுகளில் தமிழ் சினிமா படங்களையும் திரையிட ஆரம்பித்தனர். இஸ்லாத்திற்கு முரணான இந்த தீய செயல்களை தடுத்து நிறுத்துவது பள்ளிவாசல் நிர்வாக சபையின் தலைவர் என்ற வகையில் தனது புனித கடமை என்பதை உணர்ந்த அவர் இதனை தடுத்து நிறுத்தும் வகையில் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அவரது இந்த முயற்சிக்கு பலத்த எதிர்ப்பும் தோன்றியது. இந்த முயற்சியின் தூய்மையான நோக்கத்தை சில உள்ளங்கள் புரிந்து கொள்ளவில்லை. திருமண விழாக்களில் இத்தகைய மகிழ்ச்சியும் கேளிக்கையும் இடம்பெறுவதில் இத்தகைய தவறும் இல்லை என்ற உணர்வுடன் செயல்பட்ட இவர்கள் அவர்களது கொள்கையில் மிகவும் பிடிவாதமாக இருந்தனர். அவர்களது கருத்துக்கு சார்பாக மார்க்க தீர்ப்புகளை பெறுவதற்காக இந்தியா வரை சென்று சில முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இறை திருப்தி ஒன்றையே நாடி இந்த சீர்திருத்த பணியில் ஈடுபட்ட நலீம் ஹாஜியார் மலை போன்று உறுதி குலையாது நின்று இந்த போராட்டத்திற்கு முகம் கொடுத்தார். இறுதியில் அவரது இலட்சிய போராட்டம் வெற்றி பெற்றது. திருமண வைபவங்களில் இடம்பெற்ற இஸ்லாத்துக்கு முரணான இந்த செயல்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. சமூக சீர்கேட்டுக்கான வாயில் மூடப்பட்டது. பள்ளிவாசல்களில் கந்தூரி வைபவங்கள் நடாத்துதல் இலங்கை முஸ்லிம் சமூக அமைப்பில் ஒரு அம்சமாக பாரம்பரியமாக இருந்து வந்துள்ளதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த வகையில் சீனன்கோட்டை பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஆண்டும் பல கந்தூரி வைபவங்கள் நடைபெறுவது மரபாக இருந்து வந்துள்ளது. இந்த வைபவங்கள் அனைத்தும் பள்ளிவாசலின் பணத்தை பயன்படுத்தியே நடத்தப்பட்டன. பள்ளிவாசல் பணத்தை பயன் தரும் பணியில் முதலீடு செய்தல் வேண்டும் என்ற எண்ணம் நலீம் ஹாஜியாரின் உள்ளத்தில் உதித்தது. பள்ளிவாசலின் பணத்தை கந்தூரி வைபவங்களுக்கு பயன்படுத்தாது அதனை வேறு பயன் தரும் பணிகளில் முதலீடு செய்தல் வேண்டும் என பள்ளிவாசல் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பகிரங்கமாக அறிவித்த போது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பாரம்பரியமாக இருந்து வரும் இந்த மரபுக்கு முரணாக ஏன் இவர் செயல்படுகின்றார் என்று சிலர் ஆத்திரமும் கோபமும் அடைந்தனர். பள்ளிவாசலின் பணத்தை அவர் எதற்கு பயன்படுத்த போகின்றார் என்ற கேள்வி சபையில் இருந்து எழுந்தது. கந்தூரிக்காக செலவிடப்படும் பள்ளிவாசலின் பணத்தை சேமித்து சீனன்கோட்டையில் உள்ள பள்ளிவாசல்கள் அனைத்தினது பராமரிப்பு செலவுக்காக நிரந்தர வருமானம் ஒன்றை பெறக்கூடிய வகையில் கொழும்பில் ஒரு கட்டிடத்தை வாங்கும் தனது திட்டத்தை அவர் வெளியிட்டதும் அவரது தூர நோக்கை எண்ணி இந்த நல்ல முயற்சியை பாராட்டி சபையோர் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த கால பிரிவில் மக்களிடம் அறவிடப்பட்ட நன்கொடை பணத்தை கொண்டே சீனன்கோட்டையில் உள்ள பள்ளிவாசல்கள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டன. ஆனால் நலீம் ஹாஜியார் அவர்கள் மேற்கொண்ட இந்த பணி காரணமாக கொழும்பில் ஒரு கட்டிடம் வாங்கப்பட்டு அதிலிருந்து பெறப்படும் வருமானத்திலிருந்தே இன்று சீனன்கோட்டையில் உள்ள 11 பள்ளிவாசல்களும் 10 மதரசாக்களும் பரிபாலனம் செய்யப்படுகின்றன. நலீம் ஹாஜியார் மாணிக்க வியாபாரத்தில் தேசிய ரீதியாகவும் சர்வதேச மட்டத்திலும் அடைந்திருந்த புகழும் கீர்த்தியும் பிரபல்யமும் அவரது சமூக சன்மார்க்க பணிகளும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் அவருக்கு கண்ணியமும் சிறப்பும் மிக்க ஒரு இடத்தை பெற்றுக் கொடுத்தன. அனைத்து மக்களாலும் அன்பு பாராட்டப்படுபவராகவும் நேசிக்கப்படுபவராகவும் மதிக்கப்படுபவராகவும் அவர் விளங்க ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் சமூக பணியில் மிக ஆர்வமும் கரிசனையும் ஈடுபாடும் காட்டிய அவர் அரசியலில் எத்தகைய ஈடுபாடும் காட்டவில்லை. சமூகத்தில் அவருக்கு இருந்த மதிப்பும் கீர்த்தியும் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் அரசியலில் பிரவேசிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவர் அரசியலில் இருந்து முற்றிலும் விடுபட்டு ஒதுங்கி இருப்பதே சிறந்தது என்ற வகையில் செயல்பட்டார். குறிப்பாக 1969ஆம் ஆண்டு அப்பொழுது நாட்டின் பிரதமராக இருந்த டட்லி சேனநாயக்கா நலீம் ஹாஜியாரை அவரது புட்லண்ட்ஸ் இல்லத்திற்கு அழைத்து வேறுவலை தொகுதிக்கு தாம் அவரை ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக நியமிக்க தீர்மானித்திருப்பதாக கூறினார். அப்பொழுது டட்லி சேனாயக்காவை நோக்கி அவர் கூறிய வார்த்தைகள் இவைதான்: நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் நல்லெண்ணத்திற்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை தான் அளித்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள எனது உள்ளம் உடன்படாது. ஆனால் நான் இது தொடர்பாக உங்களுக்கு ஒரு மாற்று ஆலோசனை கூற விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு அளிக்கும் இந்த வாய்ப்பினை தற்போதைய அந்த நேரம் உறுப்பினர் பாக்கீர் மாக்கார் அவர்களுக்கு கொடுங்கள். நான் அவருக்கு எனது ஆதரவினை அளிப்பேன் என கூறினார். நலீம் ஹாஜியாரின் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட பிரதமர் டட்லி சேனநாயக்கா பெருவளை தொகுதி வேட்பாளராக ஜனாப் பாக்கீர் மாக்காரை நியமனம் செய்தார். இவ்வாறு நாட்டின் நடைமுறை அரசியல் இருந்து முற்றிலும் ஒதுங்கியிருந்த நலீம் ஹாஜியார்
1970 நடைபெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக மும்முரமாக செயல்பட்டார். அவரது மனமாற்றத்திற்கான காரணம் யாது? அவரது எதிர்பாராத இந்த அரசியல் பிரவேசம் பலரை திகைக்க வைத்தது. நலிம் ஹஜ்ஜாரை போன்ற ஓர் நல்ல உள்ளம் படைத்தவர், சமூக வாழ்வில் பொது நலன் கருதி பணிபுரியும் ஒரு நேர்மையாளர் ஏன் கட்சி அரசியலில் ஈடுபடல் வேண்டும்? ஆட்சியாளரை அணுகி பட்டம் பதவிகளை பெறும் எண்ணம் தோன்றி அவரது நல்ல உள்ளம் மாசுபட்டு விட்டதா என்று அவரின் சமூக பணிகளை, தன்னலமற்ற சேவைகளை, தியாக தொண்டுகளை தூர நின்று அவதானித்த அவர்பால் நல்லெண்ணம் பூண்ட நல்ல உள்ளங்கள் கவலை உற்றன. ஆனால் தான் கடைபிடித்து வந்த கொள்கையிலிருந்து விடுபட்டு அவர்கள் மேற்கொண்ட இந்த அரசியல் பிரவேசம் கூட தான் பிறந்த ஊரினதும் சமூகத்தினதும் நலனில் கொண்ட அக்கறை, கரிசனை, கவலை காரணமாகவே நிகழ்ந்தது. சமூகத்தை பற்றி அவரது கவலையே 1970 நடைபெற்ற பொது தேர்தலில் அவரை ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளிக்க செய்தது என்ற உண்மையை பெரும்பாலானோர் அறிந்திருக்கவில்லை. சீனன்கோட்டை முஸ்லிம்களின் பொருளாதாரம் மாணிக்கக்கல் வியாபாரத்தை மையமாக வைத்தே அமைந்திருந்தது. பொதுவாக நோக்குமிடத்து சீனன்கோட்டையில் மட்டுமின்றி ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த முஸ்லிம்களில் பலரும் மாணிக்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். மாணிக்க வியாபாரம் மும்முரமாக வளர்ச்சியை கண்டுகொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் அந்த வியாபாரத்திற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்து அதனை அரசாங்கமயமாக்குதல் வேண்டும் என எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பலர் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தனர். எதிர்கட்சியினரின் கூட்டங்களில் மாணிக்கக்கல் வியாபாரத்திற்கு சில கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது. இந்நிலையில் 1970 தேர்தலை நாடு எதிர்நோக்கியது. இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் மாணிக்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு பெருவளை முஸ்லிம்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் நிலை உருவாகும் என்பதை நலிம் ஹாஜியார் மானசீகமாக உணர்ந்தார். இந்த நிலையை தவிர்ப்பதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்ள அவர் உறுதி பூண்டார். அவர் சீனன்கோட்டை முஸ்லிம்கள் அனைவரையும் அழைத்து நலிம் ஹாஜியார் விளையாட்டரங்கில் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினார். எதிர்கட்சியினர் பதவிக்கு வரும் பட்சத்தில் மாணிக்க வியாபாரிகள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் பிரச்சனைகளை விளக்கி இந்நிலையை தவிர்ப்பதற்கு சமூக நலன் கருதி அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளிப்பதே அன்றைய சூழ்நிலையில் விவேகமானது என்ற கருத்தை அந்த கூட்டத்தில் அவர் மிக தெளிவாக விளக்கினார். இந்த கருத்து கூட்டத்தின் பொதுவான அங்கீகாரத்தை பெற்றது. இதுவே 1970 நலிம் ஹாஜியார் கட்சி அரசியலில் பிரவேசித்ததற்கான காரணமும் வரலாறும் பகைப்புலனுமாகும். பட்டத்தையும் பதவியையும் அவர் நோக்கமாக கொண்டிருப்பின் வேறுவலை தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பினை பிரதமர் டட்லி சேனாயக்கா தாமாகவே அழைத்து அவருக்கு வழங்கிய பொழுது அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் தீவிர அரசியலில் ஈடுபட அவரது மனம் ஒருபோதும் விரும்பியதில்லை. அமைதியான ஆரவாரமற்ற சமூக பணியே அவரது முழு நோக்கமாகவும் இலட்சியமாகவும் அமைந்தது. ஆனால் ஏற்கனவே விளக்கப்பட்டவாறு அன்றைய காலகட்டத்தில் சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சமூக நலன் கருதி அவரை அரசியல் களத்தில் பிரவேசிக்க வைத்தன. எனவே 1970 பொது தேர்தலில் நலிம் ஹாஜியார் ஐக்கிய தேசிய கட்சியை பகிரங்கமாகவே ஆதரித்தார். ஆனால் அந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பயங்கரமான தோல்வியை கண்டது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் நாட்டின் அரசியல் வன் செயல்கள் தலை தூக்கின. ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்தோர் பல பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டனர். இந்நிலையில் தான் பாதுகாப்பாக மறைந்து இருப்பதற்காகவே கொழும்பில் அவர் தற்பொழுது வசிக்கும் வெள்ளவத்தை அந்த நேரம் எழுதி கொண்டிருக்கின்றார். அவர் வசிக்கும் வெள்ளவத்தை அலெக்சாண்ட்ரா வீதியில் உள்ள அவரது வீடு வாங்கப்பட்டது. ஏறக்குறைய 2 மாதங்கள் எவரும் அறியாமல் இந்த வீட்டில் தலைமறைவாக அவர் வாழ்ந்தார். தேர்தலின் பின்னர் ஏற்பட்ட அமைதியின்மையும் கொந்தளிப்பும் குழப்ப நிலையும் அடங்கியது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் இடதுசாரி கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டரசாங்கம் பதவியேற்று செயல்பட ஆரம்பித்தது. இந்த கூட்டரசாங்கத்தில் நிதியமைச்சராக கலாநிதி NM பெரேரா நியமிக்கப்பட்டார். அவர் நிதியமைச்சர் பதவியேற்று சில மாதங்களின் பின்னர் பொரளையில் கொட்டாரோட்டில் உள்ள தனது இல்லத்தில் வந்து சந்திக்கும்படி அவரிடமிருந்து நலிம் ஹாஜியாருக்கு அழைப்பு வந்தது. இந்த அழைப்பு அவருக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏன் அன்றைய சூழலில் அதிர்ச்சியையும் கூட அளித்தது. அவரது உள்ளத்தில் அலையலையாக பல கேள்விக்குறிகள் தோன்றி மறைந்தன. தன்னை ஏன் கலாநிதி NM பெரேரா போன்ற ஒருவர் அழைக்க வேண்டும் என்ற வினாவுக்கு விடை காண முனையும் மனப்போராட்டத்தோடு அவரை சந்திக்க சென்ற நலிம் ஹாஜியாரின் கார் NM பெரேராவின் வீட்டு வாசலில் நின்றதும் புன்முறுவல் பூத்த முகத்துடன் அவரை வரவேற்ற கலாநிதி NM பெரேரா நலிம் ஹாஜியாரை உள்ளே அழைத்து சென்று அமரச் செய்தார். ஹாஜியார், நான் மாணிக்கக்கல் கூட்டுத்தாபனம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளேன். அதற்கு இந்த துறையில் நீண்டகால அனுபவம் உள்ள உங்களது ஆலோசனைகள் எனக்கு தேவைப்படுகின்றன. நிதியமைச்சர் கலாநிதி NM பெரேராவின் இந்த வார்த்தைகள் நலிம் ஹாஜியாரின் உள்ளத்தில் அலை அலையாக எழுந்து அவரை அலைக்கழித்த வினாக்களுக்கு விடையாக அமைந்தன.
லண்டன் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் இலங்கை தீவின் 5ஆம் வகுப்போடு தனது பாடசாலை கல்வியை முடித்துக் கொண்ட ஒரு மனிதரிடம் ஆலோசனை வேண்டி நின்றார். கலாநிதி என் பிரேராவின் உயர் பண்புகளையும் பணிவையும் பிறரது திறமையை மதிக்கும் பெருந்தன்மையையும் நலிம் ஹாஜியார் புகழ்ந்துரைப்பதை நான் கேட்டுள்ளேன் என்று சுக்ரி அவர்கள் எழுதுகின்றார்கள். உங்கள் அழைப்புக்கும் வேண்டுகோளுக்கும் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் மிக்க நன்றி. இது தொடர்பாக நீங்கள் எனது ஆலோசனையை வேண்டி நிற்பதால் நான் உங்களுடன் மனம் திறந்து பேசப் போகிறேன். நான் தெரிவிக்கப் போகும் கருத்துக்களில் எவ்வளவு சுயநலமோ தவறான நோக்கமோ இருக்காது. எங்கள் நாட்டின் நலனும் முன்னேற்றமுமே அதன் அடிப்படையாக இருக்கும் என்பதை முதலில் கூற விரும்புகிறேன் என்று நலிம் ஹாஜியார் பேச ஆரம்பித்தார். என் பிரேராவிடம் மாணிக்கக்கல் கூட்டுத்தாபனம் அமைப்பது தொடர்பான அவரது கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது, நீங்கள் அமைக்க திட்டமிடும் கூட்டுத்தாபனம் ஒரு கம்பெனி போன்று இயங்குதல் வேண்டும். அது மாணிக்க வியாபாரிகளுக்கு அவர்களது வர்த்தக முயற்சிகளில் எத்தகைய இடையூறும் ஏற்படுத்தாது. அவர்களுக்கு எத்தகைய தடையுமின்றி சுதந்திரமாக தங்களது தொழிலை புரிய ஒரு தூண்டுதலாக விளங்குதல் வேண்டும். இரண்டாவது, மாணிக்க கற்களை ஏற்றுமதி செய்வதால் பெறப்படும் வருமானத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்படுதல் வேண்டும். இவ்வாறு மாணிக்கக்கல் ஏற்றுமதியில் ஈடுபடுவோர் தாம் விரும்பியதை இறக்குமதி செய்யவும் அவர்களது வெளிநாட்டு பயண செலவுகளுக்கு அந்த வருமானத்திலிருந்து 25% பயன்படுத்த அனுமதிக்கப்படல் வேண்டும். பெரும்பான்மையான மாணிக்கக்கல் வியாபாரிகள் உத்தியோகபூர்வமான கணக்குகள் காட்டப்படாத மாணிக்க கற்களை வைத்துள்ளார்கள். இவ்வாறு உத்தியோகபூர்வமற்ற நிலையில் உள்ள இந்த கற்கள் களவாக வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் நிலை காரணமாக எங்கள் நாடு பெரும் இழப்பையும் நஷ்டத்தையும் எதிர்நோக்கும் நிலை உருவாகும். எனவே இத்தகைய உத்தியோகபூர்வமற்ற நிலையில் உள்ள இந்த மாணிக்க கற்களிலிருந்து பூரண பயனை பெற வேண்டுமெனில் இந்த கற்கள் உத்தியோகபூர்வமையாக பிரகடனம் செய்யப்பட வேண்டும். அப்பொழுது எத்தகைய அச்சமுமின்றி இந்த கற்கள் வைத்திருப்போர் அவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பை பெறுவர். இதன் மூலம் எங்கள் நாடு நிறைய நன்மைகளை பெறும். நலிம் ஹாஜியாரின் இந்த கருத்துக்களை தனக்கே உரிய புன்சிரிப்போடு அமைதியாக செவிமடுத்த கலாநிதி என் பிரேரா, உங்கள் ஆலோசனைகளை பற்றி நிச்சயம் நன்கு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருவேன் என கூறி அவரை வழி அனுப்பி வைத்தார். ஒரு நல்ல மனம் படைத்த அரசியல்வாதியை சந்தித்த மன நிறைவோடு அவர் திரும்பினார். இதற்கு 2 மாதங்கள் கழித்து கலாநிதி என் பிரேரா நலிம் ஹாஜியாரை மீண்டும் ஒரு சந்திப்புக்காக அழைத்தார். இந்த சந்திப்பின் போதும் அவர் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்களையே மீண்டும் உறுதியோடும் ஆணித்தரமாகவும் குறிப்பிட்டார். சந்திப்பின் இறுதியில் நலிம் ஹாஜியாருடன் கைகுலுக்கிய நிதியமைச்சர் கலாநிதி என் பிரேரா, உங்களது ஆலோசனைகள் மிகச்சிறந்தவையாகவும் பயனுள்ளவையாகவும் எனக்கு தென்படுகின்றன. நான் நிச்சயம் இவற்றை செயல்படுத்தும் வகையில் திட்டமிட்டு மாணிக்கக்கல் கூட்டு தாபனத்தை அமைப்பேன் என கூற, நீங்கள் இவற்றை செயல்படுத்தினால் எங்கள் நாடு நிச்சயம் அளப்பரிய நன்மைகளை பெறும் என்று கூறி அவரிடம் விடைபெற்றுக் கொண்டார். இலங்கை மாணிக்கக்கல் கூட்டு தாபனம் 1972ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. கூட்டு தாபனத்தின் மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய முதலாவது கல்லை நலிம் ஹாஜியார் வழங்கினார். கூட்டுத்தாபனம் நலிம் ஹாஜியார் தெரிவித்த ஆலோசனைகளை செயல்படுத்தியது. மிக குறுகிய கால இடைவெளியில் கூட்டுத்தாபனம் மாணிக்கக்கல் ஏற்றுமதி மூலம் பெருமளவு லாபத்தை சம்பாதித்தது. கலாநிதி என் பிரேராவிடம் தான் முன்வைத்த ஆலோசனைகளையும் அதன் வெற்றிகரமான செயல்பாட்டினால் நாடு அடைந்த நன்மைகளையும் அவர் பிறந்த நாட்டுக்கு செய்த ஒரு பெரும் பங்களிப்பாகவே கருதுகிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சியில் இலங்கை மிக பாரதூரமான வெளிநாட்டு செலாவணி பிரச்சனையை எதிர்நோக்கியது. அரசாங்கத்துக்கு வெளிநாட்டு செலாவணி பிரச்சனை ஒரு பூதாகர பிரச்சனையாக உருவெடுத்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நலிம் ஹாஜியார் அவர்கள் மிக உறுதியான தேசப்பற்றுடன் ஆற்றிய ஒரு பணி தனிப்பட்ட முறையில் அவருக்கு மட்டுமன்றி இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கே பெருமையையும் கௌரவத்தையும் தேடிக் கொடுத்தது. இந்த நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மண்ணின் மைந்தர்களாக காலூன்றி வாழும் முஸ்லிம்கள் ஒரு பெருமைக்குரிய வரலாற்றின் வாரிசுகள் என்பதையும், எந்த நிலையிலும் நாட்டுக்கு விசுவாசமாக தியாக உணர்வுடன் செயல்பட அவர்கள் சித்தமாக உள்ளார்கள் என்பதையும் தனது செயலால் உறுதிப்படுத்தும் ஒரு தேசிய பணியை இந்த காலகட்டத்தில் அவர் புரிந்தார். நாட்டில் போதிய வெளிநாட்டு செலாவணி பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியையும் கஷ்ட நிலையையும் சமாளிப்பதற்கு அரசாங்கத்திற்கு 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான தனது வெளிநாட்டு செலாவணியையும் அன்பளிப்பு செய்தார். பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையில் அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த அல்ஹாஜ் கலாநிதி பதியுதீன் மஹ்மூத், நிதியமைச்சர் கலாநிதி என் பிரேரா, தேசிய பேரவை உப சபாநாயகர் ஜனாப் ஐஏ காதர், அப்போதைய பேருவளை விசேஷ கமிஷனர் நௌஃபல் ஜாபீர் ஆகியோரின் சமூகத்தில் பிரதமர் கௌரவ ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அவர்களிடம் நலிம் ஹாஜியார் இந்த தொகையை கையளித்தார். இதனை தேசிய பத்திரிகைகள் அனைத்தும் முன்னுரிமை அளித்து பிரசுரித்தன. 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை தினகரன் பத்திரிகை பின்வரும் வகையில் இந்த செய்தியை முன்பக்கத்தில் பிரசுரித்திருந்தது. இலங்கைக்கு போதிய வெளிநாட்டு செலாவணி இல்லாமையால் ஏற்பட்டுள்ள கஷ்ட நிலைமையையும் நெருக்கடியையும் சமாளிப்பதற்கு உதவி அளிக்கும் முகமாக வேறுவளை சீனங்கோட்டையைச் சேர்ந்த
பிரபல ரத்தினக்கல் வர்த்தகரான அல்ஹாஜ் எம் நலீம் ஜேபி அவர்கள் அரசாங்கத்துக்கு 15 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு செலாவணியை கொடுத்துள்ளார். இந்த பணம் பிரதம மந்திரி திருமதி பண்டார் நாயக்கா அவர்களிடம் நேற்று காலை ஒப்படைக்கப்பட்டது. இந்த நாட்டில் வாழும் எல்லா இனத்தவர்களினதும் மதம், கலாச்சாரம், பாரம்பரியங்களை பேணி அவர்களுக்கு பூரண பாதுகாப்பு அளித்து, விசேஷமாக சிறுபான்மையினரின் உரிமைகளை முற்றாக பேணி உண்மையான ஜனநாயக பாதையில் செல்லும் இந்த ஐக்கிய முன்னணி அரசாங்கம் நாட்டின் நன்மையை கருதி ஆற்றி வரும் பல முற்போக்கு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக வெளிநாட்டு செலாவணி ஒரு பிரச்சனையாக இருந்து வருவதை இன்று யாரும் நன்கறிவர். இதனாலேயே இந்த நாட்டு மக்களினதும் எனது சமூகத்தினதும் நன்மையை மனதில் கொண்டே 15 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு செலாவணியை அரசாங்கத்திற்கு கொடுத்தேன் என்று ஜனாப் எம் நலிம் ஹாஜியார் கூறினார். ஆலரி மாளிகையில் நடைபெற்ற ஒரு விசேஷ வைபவத்தின் பொழுது உள்நாட்டு பெறுமதி அப்பொழுது 40 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு செலாவணிக்கான பத்திரங்களை அவர் கையளித்தார். இலங்கை சரித்திரத்திலேயே முதலாக ஒரு சாதாரண பிரஜை அரசாங்கத்துக்கு வெளிநாட்டு செலாவணி வழங்கிய இந்த விசேஷ வைபவத்தில் நிதியமைச்சர் டாக்டர் என் பெரேரா, கல்வி அமைச்சர் அல்ஹாஜ் டாக்டர் பதியுதீன் மஹ்மூத், உப சபாநாயகர் பேருவளை விசேஷ கமிஷனர் ஜனாப் நவுஃபல் எஸ் ஜாபிர் ஆகியோர் சமூகம் அளித்திருந்தனர். நலிம் ஹாஜியாரின் இந்த செய்கையினால் மகிழ்ச்சியூட்ட பிரதமர் நலிம் ஹாஜியாரை பாராட்டினார். நிதியமைச்சர், சபாநாயகர் ஆகியோரும் அவரை பாராட்டினர். தினகரன் 1974 ஆண்டு ஆகஸ்ட் 15 பத்திரிகை. நாடு வெளிநாட்டு செலாவணியில் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கிய அன்றைய சூழ்நிலையில் நலிம் ஹாஜியாரின் இந்த பங்களிப்பு எந்த அளவு ஒரு பெரும் தேசிய பணியாக கருதப்பட்டது எனில் 1974 ஆண்டு ஆகஸ்ட் 19 டைம்ஸ் ஆஃப் சிலோன் பத்திரிகை இதனை பாராட்டி தேசிய பற்று லாபமன்று என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கமே வரைந்திருந்தது. இவ்வாறு டைம்ஸ் பத்திரிகை நலிம் ஹாஜியாரின் தேசப்பற்றை பிரதிபலிக்கும் இந்த மகத்தான செயலை பாராட்டி ஆசிரியர் தலையங்கம் வரைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது இந்த செயல் மூலம் நலிம் ஹாஜியார் இந்த நாட்டின் தேசிய நீரோட்டத்தோடு இரண்டர கலந்தார். முஸ்லிம்கள் குறுகிய சிந்தனையும் உணர்வும் படைத்தவர்கள் அல்லர் என்பதனையும், அவர்கள் தேசிய விடயங்களில் மிக பரந்த உள்ளத்துடனும் பரந்த நோக்குடனும் செயல்படும் தன்மை படைத்தவர்கள் என்பதையும் அவர் இந்த நாட்டின் ஆட்சியாளருக்கும் பொதுமக்களுக்கும் உணர்த்தினார். அவரது இந்த செயல் தேசிய ரீதியாக அவருக்கு மட்டுமன்றி முஸ்லிம் சமூகத்திற்கே கௌரவத்தையும் நன்மதிப்பையும் ஈட்டிக் கொடுத்தது. இஸ்லாத்தை பொறுத்த விஷயங்களில் நான் முதலாவதாக ஒரு முஸ்லிம், இரண்டாவதாகவும் ஒரு முஸ்லிம், மூன்றாவதாகவும் ஒரு முஸ்லிம். ஆனால் எனது தேசத்தின் நன்மையை பொறுத்தளவில் நான் முதலில் ஒரு இந்தியன், இரண்டாவதும் ஒரு இந்தியன், மூன்றாவதாகவும் ஒரு இந்தியன் என முழங்கி இஸ்லாமிய பற்றுக்கும் தேசப்பற்றுக்கும் இடையில் இணைப்பை ஏற்படுத்திய மௌலானா முஹம்மது அலி ஜவாஹிரின் வரலாற்றை நலிம் ஹாஜியார் அறிந்திருந்தாரோ இல்லையோ, அவர் மௌலானா முஹம்மது அலியின் வழி நின்றே இந்த விடயத்தில் செயல்பட்டார். இதனை இந்த காலப்பிரிவில் இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய ஒரு மாபெரும் பணி உறுதிப்படுத்துகிறது. நாடு எதிர்நோக்கிய செலாவணி பிரச்சனை காரணமாக முஸ்லிம்கள் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியாமல் போகும் ஒரு நிலை தோன்றியது. ஏனெனில் அரசாங்கத்திடம் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு வழங்குவதற்கு போதிய வெளிநாட்டு செலாவணி இருக்கவில்லை. இந்நிலையில் நலிம் ஹாஜியார் அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்த கலாநிதி அல்ஹாஜ் பதியுதீன் மஹ்மூத் அவர்களை அணுகி ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக தான் 100 பேருக்கு தனது சொந்த வெளிநாட்டு செலாவணியை வழங்க ஆயத்தமாக இருப்பதாக பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அவர்களிடம் அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவரது விருப்பத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் 100 பேருக்கன்றி 50 பேருக்கு அவரது வெளிநாட்டு செலாவணியை வழங்க அனுமதி அளித்தது. 1972, 73, 74 ஆண்டுகளில் அல்லாவின் அருளால் நலிம் ஹாஜியார் இந்த செலாவணியை வழங்கியிருக்காவிட்டால் இந்த கால இடைவெளியில் இலங்கை முஸ்லிம்கள் பலர் ஹஜ்ஜு செல்லும் வாய்ப்பை இழந்திருப்பர். இந்த வகையில் இஸ்லாமிய பற்றும் சமூக பற்றும் தேசப்பற்றும் ஒன்றாக இணைந்த ஒரு மகத்தான ஆளுமையை நலிம் ஹாஜியார் பிரதிநிதித்துவப்படுத்தினார் என்று டாக்டர் ஷுக்ரி அவர்கள் எழுதுகின்றார்கள். நல்லது நண்பர்களே, மேலும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நலிம் ஹாஜியாரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.